பெஸ்டோ எல்லா கணக்கும் கைலாசத்தில் கணக்கு விடுதார். இந்த மானியுடைய 5 அடி 5.5 அடியில் இருந்துக்கிட்டு கணக்கு எடுக்காமல் ஓட்டிக்கிட்டு அலையுதான். அப்போ எவ்வளோ பெரிய சேட்டை பண்ணுதான் ஏண்டா. உங்களுக்கு அந்த காகித பேப்பர் இருந்தால் உன் பொண்டாட்டி பிள்ளையோட நக்கி போகணும்னு நீ நினைக்க. தப்பு செய்கிறதுக்கு ஆண்டவன் பகவான் கடவுள் கொடுக்கலை. தப்பு செய்கிறதுக்கு ஆண்டவன் பகவான் கொடுக்கலை. சரியா? எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சு அதான் நீதி நியாயத்தை திராசை பிடிச்சி நிற்கார். தப்பு செஞ்சு வச்சுருக்க. அந்த தப்பு செஞ்ச திராசில் தண்டனை கொடுப்பார். இந்த ஜென்மத்தில் தண்டனை வாங்கி தான் தீர்வான். முக்கால் சத்தியம் வர்றா. இன்னும் குளத்தில் மண் ஓட்ட முடியாது, நக்க முடியாது. எலுமிச்சம்பழம் கனி திங்கக்கிழமை காலையில் போயிடுச்சு. ஐயா கடவுள் வீசி எரிஞ்சிட்டார் இந்த குளத்தில். இப்போ இந்த குளத்தில் என்ன நடக்குன்னு மட்டும் பார். இந்த குளம் என்ன நடக்குன்னு பார். 7 செம்மம் 7 தாலி அறுத்தா தான் இந்த கணக்கு வச்சுருப்பான் இந்த மானிடப்பே. அதான் 7 செம்மம் 7 குளங்கள் உடஞ்சா தான் இது நிறையும். அப்போ 7 செம்மமாக நாங்கள் தின்னு கொளுத்து மப்பேறி போய் இருக்கோம்னு இந்த குளத்தை நம்பி விவசாயம் பண்ணுறவன் கரெக்டாக காட்டுவான், கரெக்டாக சொல்லுவான், கரெக்டாக ஓட்டுவான். இப்போ இந்த குளத்துக்கு எலுமிச்சம்பழம் கனி போயிடுச்சு. இதிலிருந்து மண்ணள்ளிட்டு போயிருக்கானா. இதிலிருந்து அரசியல்வாதி தொலைஞ்சான். ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ இருந்து தீ மாதிரி பிடிக்கும். இந்த செம்மத்தில் தின்னு விற்று ருசி கண்டு 2 காலை கையை அவன் தோளில் தூக்கி போட்டு இதில் உள்ள சம்மந்தப்பட்ட அரசியல்வாதி அவன் குடும்பத்தார் வரைக்கும் தீபாவளிக்கு நல்லா கொண்டாடுவான். 2 காலை மேலே தூக்கி போடுவான், 2 கையை பின்னாடி தொடச்சி நக்கிக்கிட்டு இருப்பான். சரியா? நக்கு போட்டாரா? நக்குடான்ட்டார். இந்த தீபாவளி உங்களுக்கு அடி மேல் அடி தமிழ்நாடு முழுவதும் நொறுக்கி விட்டுருவார். இதுதான் கடைசி உங்களுக்கு தீபாவளி. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பார். தமிழ்நாடு முழுவதும் சின்னமனாம ஆக்கி விடுவார். முக்கால் சத்தியம்.